அனைவருக்கும் வணக்கங்க. புதனை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கிறதுல வல்லவராக இருப்பீங்க. மேலும் தெளிந்த நீரோடை போன்ற மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களோட மனதில் எப்பொழுதுமே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. உங்களை சுற்றி தூய்மையாகவும் நேர்த்தியையும், அதாவது கரெக்டாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலேயும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பீங்க. பணத்தை கையாளுறதையும் சரி, கணக்கு வழக்குகள்லையும் சரி மிகவும் கெட்டிக்காரராக கூட இருப்பீங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பாதுகாப்பிற்காக அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவளாக இருப்பீங்க. உங்களுடைய பலவீனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலுமே கண்டுபிடிக்கக்கூடிய குணம் சில சமயங்களில் மற்றவர்களுக்கு சலிப்பை கூட தரலாம். அதனால் எதுக்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்ருக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுல சற்று தயக்கமாக இருப்பீங்க. பிறந்து இருக்கின்ற இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன, கிரகங்களோட மாற்று நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நடக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான மாதமாக இருக்குங்க. எல்லா கடவுளுக்குமே இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நம்மளுக்கும் ஆடி மாதம்னா ரொம்ப பிடிக்கிற மாதமாக தாங்க இருக்கும். தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஆடி மாதம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் பல கிரகங்களோட நிலைகளோட சில அதிசயங்கள்லாம் நிலவுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நான் படிப்படியாக உங்ககிட்ட சொல்கிறேன். 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ யோகத்தோட ஆடி மாதம் பிறந்திருக்குங்க. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பது தான் இந்த சிவராஜ யோகம்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு கடகராசியில் பயணிக்கிறதா இருக்காங்க. சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பயணிக்க போகிறாருங்க. செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனால புதன் பகவான் வக்கிரமாக இருக்காருங்க. ராகு கேதுவோட தாக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன் ராகு சேர்க்கை பார்த்திங்கன்னா பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது. ஆடி மாதத்தில் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். கன்னி லக்கணத்திற்கு இது ஒரு சகல நற்பலன்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குங்க. பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்க போகுது. பழைய பாக்கி உங்களுக்கு வசூலாக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. கடன் சுமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல ஏற்றம் அடைய போகுதுன்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் தொழிலில் உயர்வு நிறையவே இருக்க போகுதுங்க. லாபம் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரிக்க போகுது. உடைய உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட ஆச்சரியமான பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. தடைகள் நீங்கி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது மாதிரி நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய முயற்சி உங்களுக்கு ஏதாச்சும் நடக்க இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல வேலைகள் கிடைக்க போகுதுங்க. சூரியன் 11வது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் வெற்றி தாங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஆடி மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாம். புதிய முயற்சிகளில் பெரிய ஏற்றம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. வார்த்தைக்கு நிறைய மதிப்பு கூட போகுது. உங்களுடைய சொத்து விஷயத்தில் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மனசில் குறைகள் நீங்கி தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுதுங்க. உடைய குடும்பத்தில் நீண்ட காலமாக தீராமல் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது படிப்படியாக சரியாயிட்டு வரப்போகுது. பிரிந்த கணவன் மனைவி கூட இணைய போகிறீங்க. குழந்தைகளோட விஷயத்தில் இருந்து குறைகள் நீங்க போகுதுங்க. அவரோட கல்வி நல்ல ஒரு ஏற்றமாக இருக்க போகுது. சுப காரிய தடைகள் விலகி நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு, நிலம், வாகனம் போன்ற அசையும் அசையா சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சேமிப்பு அதிகரிக்க தொடங்க போகுதுங்க. குடும்பத்தில் புதிய வரவும் கிடைக்க போகுது.
கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெற்றோரோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அன்னதானம் அவசியமாக செய்யணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கழுத்து, முதுகு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடற்பயிற்சியை தவறாமல் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோளார் பதியை படிக்கிறது உச்சரிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லதே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலையில் ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் தன் சொந்த வீட்டில் பலம் பெற்று இருக்கக்கூடியதாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கு தடைகள் பார்த்திங்கன்னா தானாகவே விலக போகுது. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் உடைய உச்ச குருவோட பார்வை பார்த்திங்கன்னா அவர் மீது பதிவதாக ஆரோக்கிய தொல்லை அகலப்போகுதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. மனசில் இருக்கக்கூடிய இனம் புரியாத கவலை பார்த்திங்கன்னா விலகப் போகுதுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு நிறையவே கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட வழியே தனவரவும் கிடைக்க போகுது. கடக புதன் உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு புதன் போகிறதுனால அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்க இருக்காருங்க. அவரோட உச்ச குருவும் இணைகிறதுனால எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது. கல்விக்காகவும் சரி கலைக்காகவும் எடுத்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கைகூட போகுதுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய தகவல்கள் கூட உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்க போகுது. இளைய சகோதரர்களோடு நிறைய இணக்கமாக இருக்க போகிறீங்க. அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதிக கை கொடுக்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய பங்குதாரர்கள் வந்து இணைந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுக்க போகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அங்கேயே பணிபுரிவதற்கான வாய்ப்பும் கிடைக்க போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றியாக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறதுனால அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது பணம் பல வழியிலும் வந்து பையை நிரப்ப போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாக போகுது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழல் உண்டாகக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே அமையப்போகுதுன்னு சொல்லலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சி வேண்டினீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கையான விஷயமாக இருக்கணும். மனதார வேண்டிக்கிட்ட விஷயமாக இருக்கணும். அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி வேண்டும்போது கடவுள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரன் சூரியனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போக போகுதுங்க. வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசு வழி வேலைகளில் லாபம் நிறைய கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான எதிர்பார்த்த அனுமதி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். வெளிநாடு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாகவே இருக்க போகுதுங்க. வெளிநாட்டில் இருப்பவங்க சட்ட சிக்கல்கள் நெருக்கடி பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. சிலருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது மாதிரி விஷயங்கள்லாம் தேடி வரப்போகுது. கடந்த காலத்தில் மெமோ வழக்கு கூட இடைநீக்கம் அப்படிங்கிற சட்டங்களை சந்தித்தவர்களுக்கு அதிலிருந்து மாற்றம் ஏற்பட போகுது. வரவேண்டிய சலுகைகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உறவினருடன் ஏற்பட்ட பகை விலகப் போகுதுங்க. பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க போகுது. புதிய இடம் வீடும் வாங்கும் முயற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாகவே நடக்க போகுதுங்க. கண்டக சனி வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால நட்பு வட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம்.
கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாக போகுதுங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட போகிறீங்க. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயம் நல்ல நிலைமையில் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா திட்டமிட்டு செயல்படுறதுல வல்லவராக இருக்க போகிறீங்க. உடைய ராசிநாதன் புதன் ஜூலை 31 வரை கேந்திர பலத்துடன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் அதிகமாகவே புரள போகுதுங்க. இது பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் இருப்பவங்களுக்கு இந்த ராசி. எடுத்த வேலைகள் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. செய்து வர தொழில் பார்த்திங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு வளர்ச்சி தான். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நல்ல வேலையில் கிடைக்க போகுது. புதிய இடம் வீண்டும் வாங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 1 முதல் லாபஸ்தானத்திற்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால வரவு உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பழைய முதலீட்டில் இருந்து ஆதாயமும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நீண்ட நாட்களாக எடுத்து வந்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. சமூகத்தில் உங்களோட செல்வாக்கு உயரப்போகுது. மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். உடைய தன குடும்பாபதி சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா தடைப்பட்ட பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுதுங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுமூகமாக நிலை உருவாக போகுது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் உடல்நிலையும் சரி ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குன்னு கூட சொல்லலாம்.